என்னங்க, உங்க அண்ணன் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆனாலும் பாருங்களேன், கொலை, கொள்ளை, பாலியல் வன்முணர்வு, ரவுடிசம், அராஜகம், ஊழல் இதெல்லாம் குறையவே இல்ல. எப்படிங்க? இப்பதாங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அதுக்குள்ளயும் எப்படி மாத்த முடியும் அப்படின்னு கேட்கிறீங்களா? அதே தானே நாங்களும் சொன்னோம். சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ். அப்படி ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ பண்ணி பல மாற்றங்கள, வளர்ச்சிகள குடுத்த கட்சிய வேண்டாம்னு நீங்க முடிவு பண்ணி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. என்னங்க பண்றது? பொண்டாட்டிய விட விஜய் அதிகமா பிடிக்கும். புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும். பெத்த பிள்ளைங்களை விட விஜய் தான் பிடிக்கும். வேலை வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், படிப்பு வேண்டாம், எக்ஸாம் வேண்டாம். பட்டினி கடந்து கூட எங்க அண்ணனுக்காக நான் ஓட்டு போடுவோம். விஜய்க்காக, அண்ணனுக்காக உயிரையே கொடுக்கும்பொழுது பட்டினி கடந்து சாக மாட்டீங்களா என்ன? சரி, அதனால வந்து ஓட்டு போட்டீங்க. திமுக பிடிக்காது அதனால ஓட்டு போட்டீங்களா? ஓ, நீங்க சனாதன காதலரா? சொல்லவே இல்லையே. சனாதனம்னா என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தை பத்தின சிந்தனையே இல்லாம ஏன் ஜாதி, ஏன் மதம், ஏன் மொழி, என்னுடைய குடும்பம், என்னுடைய பாலினம், என்னுடைய சூழல், எனக்கான வருமானம் அப்படின்னு சுயநலமா மட்டும் சிந்திக்கிறது அப்படிங்கறதுதான் சனாதனம்.